திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் வாணியம்பாடியில் பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 தளங்களுடன் கூடிய நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நோயாளர் பதிவு மையம், புறநோயாளர் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டை கட்டாயமாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருகையின் போதும் நோயாளர் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை மருத்துவர் அறை, பல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையின் தூய்மை பராமரிப்பு, குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் குறையின்றி வழங்கப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சிவக்குமார், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உடனிருந்தனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிபதி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 5 தனித்தனி குழுக்களாக செயல்பட்ட நிலையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், அசல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் என மொத்தமாக 2065 வழக்குகள் கோப்பிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் 1373 வழக்குகளுக்கு சமரச முறையில் உடன்பாடு எட்டப்பட்டு வழக்காடிகளுக்கு தீர்வு தொகையாக 9,01,25,000 ரூபாய் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப நல வழக்குகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கப்பட்டு 3 வழக்குகளில் சமரசம் தீர்வு எட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான மாப் ஆபரேஷன் பாரட் ஒத்திகை பயிற்சி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே முன்னிலையில் நடைபெற்றது. இப்பயிற்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பணிகளின் போது ஏற்படும் கலவரங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சூழ்நிலைகளில் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், பணியின் போது அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கட்டேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளியில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,68,000 மதிப்பீட்டில் கழிப்பறை அமைக்கும் பணியையும், 14வது மத்திய நிதிக்குழு மானியம் சேமிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,80,000 மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெரிய மோட்டூர் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 72,52,000 மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணியையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார். மேலும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,98,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெரிய மோட்டூர் முதல் தத்திவட்டம் வரை 850 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் ரூபாய் 1,33,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நடைபெற்று வரும் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.